ரஹ்மான் ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நாள் அனைவருக்கும் ஒரு நன்னாளாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்து என்னோட ஜைரி 90 நண்பர்கள் வட்டத்தின் இன்று ஒரு விசேடமான ஒரு சைக்கிள் சவாரி நாள். அதைத் தொடர்ந்து வைத்திய ஆலோசனை. இன்னைக்கு இரவு நாங்கள் எல்லாம் விளையாடி போட்டு ட்ரையாங்கிள் சீரிஸ் நேற்று முடிச்சு போட்டு போயிட்டு அப்போ மகன் கேட்டான். இப்படி மகன் பேச்சு ஒரு 23 வயசு படியொன்றுக்கு ஒரு முள்ளந்தாண்டில சர்ஜரி உண்டாம். அப்ப என்னன்னு கேட்டேன், ஒரு பாரத்தை தூக்கினதுல டிஸ்க் விளையிட்டான். டிஸ்க் விலகி நரம்ப நசிச்சதால இடுப்புக்குள்ள அப்படியே பரலைஸ் மாதிரி எமர்ஜென்சியா அவர் ஆப்ரேஷன் செய்திருக்காங்க சொன்னார். அப்ப நான் கேட்டேன், அப்ப அவரு இப்ப உள்ள ஜெனரேஷன் அந்த வேலை செஞ்சு பொடி ஸ்ட்ரென்த் இல்லாத காரணம் சொல்லி போட்டு அப்ப நான் சொன்னேன், இன்றைக்கு நாளை தலைப்பு தான் தலைப்பு வந்துட்டு இருந்தது. இப்போ உண்மை என்னன்னா, நம்ம முள்ளந்தண்டு எடுத்தோம்டா நம்ம மூளையிலிருந்து அந்த முன்னான் முள்ளந்தண்டு குழலான்னு வருது. சரி, அந்த முள்ளந்தாண்டுக்குள்ள அந்த முன்னான் போகுது. முன்னான் தான் நம்ம எல்லா அந்த பொடியில எல்லா நரம்பு தொகுதியையும் தெரியுது. கிட்டத்தட்ட முன்னான் நரம்புகள் கிட்டத்தட்ட 31 சோடி நரம்பு வருது. இப்போ கழுத்தால 7 நரம்பு 8 நரம்பு வருது, நெஞ்சால 12 வருது, அதை இந்த லம்பர்ல 5, ஒரு அதுக்குள்ள 4 நரம்பு அப்படி வந்துதான் எல்லா காலுக்கெல்லாம் சப்ளை எல்லாமே தான். அப்ப நடுவால முன்னான் வருது, முன்னான்ல இருந்து முன்னான் நரம்புகள் வெளியாகுது. வெளியாகிறதெல்லாம் ஒவ்வொரு முள்ளந்தண்டு எலும்புகளுக்கு இடையில. அப்ப முள்ளந்தண்டு எலும்புகள் 33 முள்ளந்தண்டு எலும்புகள் இருக்கு. அதுல 24 முள்ளந்தண்டு அசையக்கூடியது. இப்ப கழுத்து முதுகு வளையணும் அப்படி அந்த இடுப்புல இருக்கிற 5 அது கீழே இருக்கிறதுலாம் அப்படியே ஃபியூஸ் ஆகி ஒட்டி இருக்கு. அந்த 24 தான் அசைகிறது. அப்ப அல்லாஹ் தாலா நம்மளுக்கு அந்த நம்ம மடியணும், இஞ்சால மடியணும், குனியணும். தனி ஒரு எலும்பா இருந்தா இப்படி தரிக்கணும் ஃபுல்லா, அசை ஒன்றும் செய்யலாது. அப்ப அந்த இடவுகளுக்குள்ளால அந்த நரம்பு வழியாகுது. இப்ப அந்த முள்ளந்தாண்ட எலும்ப அப்படியே சும்மா அடுக்கி வச்சு போட்டு அது அங்காலஞ்சால ஓடாமக்கு சப்போர்ட் பண்றது எல்லாமே என்னன்னு சொன்னா, அந்த சைட்ல இருக்கிற லிகாமெண்ட்ஸ் சொல்லி நரம் அந்த நம்ம தசைகள்ல இருந்து வார நார்கள், தசை நார்கள் தான் அந்த லிகாமெண்ட்ஸ் சொல்லி நியாயமான லிகாமெண்ட்ஸ் இருக்கு. அந்த லிகாமெண்ட்ஸ் என்ன செய்யுன்னா, இப்ப நம்ம தெரியும் ஒவ்வொரு எலும்பு சும்மா அடுக்கி போட்டு வச்சுக்கலாமா, நம்ம எவ்வளவு பாயிரம் துள்றோம் எல்லாம் செய்யறோம். அங்காலஞ்சா போகாம தானே இருக்கு. இப்போ ஜிம்னாஸ்டிக் செய்யறாங்கலாம் பாருங்க, எப்படி பொடியை போட்டு வளைக்க அந்த டிஸ்கோ அந்த முள்ளந்தண்டு அங்காலஞ்சால விலகுதா இல்லையே, அது அப்படியே அந்த விட்டு கொடுக்கு, அந்த லைனை விட்டு போகுது இல்லை. அதால நம்ம முன்னான் ஒரு இடத்துலயும் நசிபடாமக்கு, இந்த கை வரைக்காம கால் வரைக்காமக்கு பழைசாகாம இருக்கு. அப்ப அது காரணம் என்ன சொல்லிச்சுன்னா, அந்த வளர்ச்சிருக்கிற இந்த நார்கள் வலுவரிக்கிறதான் காரணம். இப்ப பாருங்க, அந்த போய் ஒரு பாரத்தை குனிஞ்சு தூக்கக்கூடாது, இடுப்புக்குள்ள டக்குன்னு பிடிச்சி அப்படி கால் வரைச்சு போயிருக்கு. அங்க போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்த உடனே ஒரு டிஸ்க் அந்த ஒவ்வொரு முள்ளந்தண்டு எலும்பு கடையில ஒரு குஷன் மாதிரி அந்த ஒர்க் பண்றதுக்கு ஒவ்வொரு ரப்பர் மாதிரி டிஸ்க்கள் இருக்கு. அந்த டிஸ்க் என்ன செஞ்சிருக்கீங்கன்னா மூவ் ஆயிருக்கு. மூவ் ஆன உடனே அந்த டிஸ்க் முன்னான எந்த லெவல்ல அந்த முன்னான் நசிபாடுதோ அதுக்கு கீழே உள்ள எல்லா சப்ளையும் அப்படியே பரலைஸ் ஆயிடும். முன்னான் தான் ஃபுல்லா நம்ம கீழுக்கு வர சப்ளை, பிரெயின் மேலுக்கு அப்படியே. அப்போ அதான் நடந்தது. அவருக்கு அப்புறம் அந்த டிஸ்கை ரிமூவ் பண்ணிக்காங்க, ஆப்ரேட் பண்ணி அந்த டிஸ்கை எடுத்தாச்சு. டிசெக்டமின்னு சொல்றேன். செஞ்சா தான் அதை செய்யலாம், இல்லாட்டி நீ அந்த டிஸ்கை வச்சுக்கல. அது இனியும் அந்த லொகேஷன் டிஸ்லோகேட் ஆயிட்டு அது இனியா நிற்கா திருப்பி ஆயிடும். அப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணி ரிகவர் ஆயிட்டேன். அப்ப இது ஏன் இப்ப நடக்குது? இப்போ அந்நேரத்துல இந்த 23 வயசு போயோன்னு, அப்போ 75 வயசுக்காரால் குனி தூக்கக்குள்ள பிடிச்சாலும் பரவாயில்லை. அப்ப என்னன்னா, பிரதானமா இப்போ உள்ள ஜெனரேஷன் அவங்களோட அந்த பொடி ஒன்றும் டைட் இல்லை. இப்ப நம்ம கால் கொஞ்சம் பிறண்டாலும் கணுக்கால் அப்படி வீங்கணும் போது. அதனால அந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்டுகள்லையும் முள்ளந்தண்டுகளும் ஜாயிண்ட் தான் ஒவ்வொரு. அப்ப அந்த ஜாயிண்ட்டுகளை வளைச்சிருக்கிற தசை நார்களை நாங்க வலுவாக்கினோம் சொல்லிச்சுன்னா அந்த பிரச்சனை வராது. நம்ம வளையலாம் குனியலாம். அப்ப வலுவாக்குறா நாம வருஷத்துக்கு ஒருக்கா அந்த முள்ளந்தண்டுக்கு பயிற்சி கொடுத்தா பாய் தஞ்சி. அப்ப நாம தினமும் அந்த முள்ளந்தண்டு வளைச்சிருக்கிற தசை நார்களை வலுவூட்டுற எக்ஸசைஸுக்கு கட்டாயம் தேவை. எக்ஸசைஸ் செஞ்சுட்டு போனா தான் நாம அந்த முள்ளந்தண்டு எலும்புகள் சரியான ஸ்ட்ரென்த் ஆகும். அப்போ அது கடு முக்கியம். இப்போ உள்ள ஜெனரேஷன் பாருங்க, இப்போ ஸ்கூலுக்கு போறதுலேருந்து மோட்டார் பைக்கில் 3 வீல் அப்படித்தானே போகுது எல்லாம். 3 வீல் கிளாஸுக்கு போகிறோம். அப்போ நம்ம காலத்துல சைக்கிளிங் செஞ்சு நடந்து போன ஸ்கூலுக்கு, மற்றது கிளாஸுக்கு போன சைக்கிளில் அப்படித்தான் செய்யணும். அப்போ அந்த பொடி எந்த நேரமும் டெய்லி ஒர்க் பண்ணிச்சு. அடுத்த இப்போ ஸ்போர்ட்ஸ் இல்லை, கிட்டத்தட்ட இப்போ ஸ்கூலுகள் எல்லாம் இப்போ ஸ்போர்ட்ஸ்கள் பெருசாக இல்லை. ஏன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் செய்கிற டைமுக்கு கிளாஸ், இப்போ மார்னிங் ஸ்கூல், ஈவினிங் ஃபுல்லா 8 மணி வரையும் டியூஷன் கிளாஸ் நடக்குது. அப்ப பிள்ளைகளுக்கு அந்த பொடி ஸ்ட்ரென்த் இல்லாம போகுது. அப்ப ஸ்ட்ரென்த் இல்லாதால சின்ன வயதிலேயே அவங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வருது. என்னன்னா, அந்த
ஜாயின்ஸ்கள் வந்து வலு இல்லாதான் பிரதான காரணம். அப்ப கட்டாயம் வந்து நாங்க இந்த இளம் ஜெனரேஷனுக்கு கொடுக்குற மெசேஜ் என்னன்னு சொல்லிச்சுன்னா, அவங்க இந்த பயிற்சியை விடக்கூடாது. எப்படியும் ஹாஃப் அன் ஹவருக்கு டெய்லி வந்து அவங்க உடற்பயிற்சின்னு சொன்னா அவன் அன்றாட வேலையை ஒன்று சைக்கிள் மூலமா அல்ல நடந்து அல்ல ஜாகிங் செஞ்சு அவங்களோட பொடிகளை வந்து ஸ்ட்ரென்த் ஆக்கணும். ஸ்ட்ரென்த் ஆக்கினா நம்ம எல்லா மூட்டுகளும் வந்து உறுதியா இருக்கும். எவ்வளவு வளைச்சாலும் டிஸ்கும் விலகாது, ஒன்றும் நடக்காது. சில சொல்லுவாங்க இப்ப காலத்து இரவு கொஞ்சம் தலானியை கொஞ்சம் உயர்த்தி வச்சு தூங்கி எழுமினா கை காலத்தை எழுமினா கை அப்படி உரைச்சி போயிடுது. சில ஆக்கள் சொல்லுவாங்க தூங்கி எழுமினா எனக்கு அப்படி கை திமுக்குது. அங்க என்னன்னு பார்த்தா அந்த கழுத்து பிடரி வந்து மடங்கின மாதிரி தான் அவங்களோட சில வேலை அந்த தூங்குற பொசிஷன் இருந்தீங்க கதிரைக்குள்ள தூங்கிருப்பாரு. அப்படி அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் இப்ப கூட பழைய காலத்துல எப்படி படுத்தாலும் அவங்களோட பொடி வந்து அந்நேரம் அந்த தொட்டில் மாதிரி சாயமனைக்குள்ள அந்நேரம் நாக்கள் படுத்த முள்ளந்தாண்டில இருந்து எல்லாம் வளைஞ்சான். ஆனா அந்த அங்கஞ்ச நரம்புகள் நசிப்படலை. என்னன்னா அந்த ஸ்ட்ரென்த் கூட அந்த ஜாயிண்ட்களை வந்து அங்கனையால அசைய விடாது. ஆகவே கட்டாயம் நாங்க ஒரு நாட்டுக்கோழியை போல என்ன போர்க்கோழி நாட்டுக்கோழி எல்லாம் அப்படித்தானே நம்ம அந்த சந்துகள் ஜாயிண்ட் எல்லாம் வந்து கலர் நல்ல வலு வரைக்கும். அப்போ உள்ள ஜெனரேஷன் இந்த பொடி ஜாயிண்ட் எல்லாம் வந்து பிராய்லர் கோழியில பொடி மாதிரி. அதான் நம்ம சிலாக்கள் நினைக்காம பிராய்லர் கோழி சாப்பிட்டு தரேன் அப்படி இல்லை. நான் சொல்றேன் பிராய்லர் கோழியில ஹால் கலரா போல ஜோயின் கலரா போல இப்ப ஜெனரேஷன் இளம் பிள்ளைகளுக்கு எல்லாம் வந்து அந்த பொடிகள் ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கு. அவை கட்டாயம் நம்ம உடற்பயிற்சியை கட்டாயம் நம்ம லைஃப்ல தினமும் செய்து கொள்ளு கேட்டு விடைபெறுகின்ற. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.